മൂന്നാർ ടൗണിൽ ആർഒ ജംഗ്ഷൻ പകുതിയിലുള്ള പാളത്തിൽ ഉരുവാകിയുള്ള കുഴിയിൽ பயண சிரமம் அதிகரித்த நிலையில் தேசிய நெடுஞ்சாலை அதிகாரிகளின் மீது தேவிகுளம் எம்எல்ஏ குற்றச்சாட்டுடன் முன்வந்துள்ளார். ரீஜனல் அலுவலகம் வரை மட்டுமே தேசிய நெடுஞ்சாலை பிரிவு வேலைகளை நடத்தி வருவதாகவும் பாலத்தை கூட சீரமைப்பு பணிகள் நடத்த அதிகாரிகள் தயாராக வேண்டும் என்றும் எம்எல்ஏ கேட்டுக்கொண்டுள்ளார். மூணார் டவுனில் ஆர்ஓ ஜங்ஷன் பகுதியில் பாலத்தில் உருவாகியுள்ள குழிகள் தினந்தோறும் அதிகரித்து பாலம் வழியாக பயணம் சிரமமாக மாறியுள்ளது. சில தினங்களுக்கு முன்பு பாலத்தில் பயணத்தை தடை செய்து சீரமைப்பு வேலைகள் நடத்தியிருந்த போதும் அதன் பலன் கிடைக்கவில்லை. குழிகள் மீண்டும் பழைய நிலைக்கு மாறியுள்ளது. குழிகளை அடைக்க வேண்டும் என்ற கோரிக்கை அதிகரித்த நிலையில் பிரச்சனையில் நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவின் மீது குற்றச்சாட்டுடன் அட்வொகேட் ஏ ராஜா எம்எல்ஏ മുൻവந்துள்ளாർ. നാഷണൽ ഹൈവേ അതോറിറ്റി ഓഫ് ഇന്ത്യ പറയുന്നത് ഈ റോഡ് തങ്ങളുടെയാണ്, പക്ഷേ ഈ റോഡ് റീജിയണൽ ഓഫീസ് വരെ മാത്രമേ ഞങ്ങളിപ്പോൾ പണിയുള്ളൂ. ബാക്കി വരുന്ന ഏകദേശം 10-200 മീറ്റർ വരുന്ന റോഡും പാലവും ഞങ്ങൾ പണിയത്തില്ല എന്നുള്ള നിലപാടാണ് ഇപ്പോൾ നാഷണൽ ഹൈവേ അതോറിറ്റി ഓഫ് ഇന്ത്യ സ്വീകരിച്ചിരിക്കുന്നത്. അത് ശരിയല്ല. ആ പാലം കൂടെ പുതുക്കി പണിയണം, അല്ലെങ്കിൽ ഇപ്പോൾ മെയിൻ്റനൻസ് വർക്ക് ചെയ്യണമെന്ന് ആവശ്യപ്പെട്ടുകൊണ്ട് MLA എന്ന നിലയ്ക്ക് പ്രോജക്റ്റ് ഡയറക്ടർ നാഷണൽ ഹൈവേ അതോറിറ്റി ഓഫ് ഇന്ത്യക്ക് കത്ത് നൽകിയിട്ടുണ്ട്. അല്ലെങ്കിൽ ഈ റോഡ്, ഈ പാലവും അതുപോലെ തൊട്ടടുത്ത് പോലീസ് സ്റ്റേഷൻ്റെ താഴെ വരെ വരുന്ന പാലം കൂടെ വിട്ടുകൊടുത്താൽ മാത്രമേ കേരളത്തിലെ നാഷണൽ ഹൈവേക്കും അതുപോലെ PWDക്ക് ഏറ്റെടുത്ത് ചെയ്യാൻ പറ്റുള്ളൂ. അത് അടിയന്തരമായി നാഷണൽ ഹൈവേ അതോറിറ്റി ഓഫ് ഇന്ത്യയെ തന്നെ ചെയ്യണമെന്നാണ് ആവശ്യപ്പെടാനുള്ളത്. கூட்டம் அதிகரிப்பதோடு பாலத்தில் உருவாகியுள்ள குழிகள் டவுனில் போக்குவரத்து நெரிசலுக்கும் காரணமாகும். சில வருடங்களுக்கு முன்பு ஆங்கிலேயர்களின் காலத்தில் முதிரப்புழி ஆற்றின் குறுக்கே மூணாரையும் மாட்டுப்பட்டி தேவிகுளம் பகுதிகளையும் இணைக்கும் விதத்தில் இரும்பு பாலம் கட்டப்பட்டது. இந்த பாலத்தில் உருவாகியுள்ள குழிகள் தான் தற்போது பயணிகளுக்கு பெரும் சிரமமாக மாறியுள்ளது. நியூஸ் பியூரோ, மூணார்.